குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் நடந்துடுச்சுங்க. ஸோ நான் கூட எலிமினேஷன் நடக்காது அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா நடந்துருச்சு. எலிமினேஷன்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமேர் அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு கன்டென்ட், ஒரு கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எபிசோடு பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா உமேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாப்ல. டாப்ல இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆஃப்க்கு வந்ததுனால இப்போ எலிமினேட் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தானே. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குக்கிங் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் இதே நடந்துச்சு. ஸோ இப்போ 3 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்தாங்க. அவங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு கோமாளி, அந்த கோமாளியை செலக்ட் பண்ணுறதும் போட்டியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீப வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவையான கோமாளியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இல்ல. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் அந்த வேற ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. இவங்க செய்யறத யாரு செஞ்சாங்கன்னு தெரியாமயே நாங்க டேஸ்ட் பார்த்து மார்க் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் உள்ளார வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு இந்த வாரமும். அதே மாதிரி உள்ளாரையே வச்சு டேஸ்ட் போட்டு மார்க்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வந்தாங்க. வெளியில வந்து யாருது நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேத்துதுமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதில யாரு கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமேர் அவர்கள் தான் கம்மியா மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதைத் தொடர்ந்து டிக்கெட் டூ ஃபினாலே வாரம் கன்டின்யூ ஆக போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.